இந்த கடையில எந்த உடுப்பு எடுத்தாலும் 20% ஆஃபர்ல கொடுக்குறாங்க. இந்த டிஷர்ட் எல்லாம் 1500 மட்டும்தான். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்களுக்கான உடுப்பு மட்டும் இல்ல பெண்களுக்குமான உடுப்பும் இருக்குது. 3350 இருந்து டெனிம் ஜீன்ஸ் எடுக்கலாம். இதுல இருக்கிற ஷர்ட் பாத்தீங்கன்னு சொன்னா தாய்லாந்துல இருந்து எடுத்து ஒன்று வந்திருக்கோம். தாய்லாந்து இந்த மாதிரி ஃபுல் கை டிஷர்ட் எல்லாம் 2750 மட்டும்தான். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சப்பாத்து, செருப்பு, மணிக்கூடு, பர்ஸ், வெளிட்டு, சென்று எல்லா ஐட்டமே இருக்கு. வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த இடத்துல இருக்கிற ஷர்ட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான மாடல். வந்து பார்த்து எடுங்கவன். வணக்கம் அண்ணே, பேர்? என் பேர் பவிஷ்டன். உங்களுக்கே பேர் மறந்து போட்டு இல்ல எல்லாரும் தமிழ் ப்ரோஸ் சொல்லி கூடுதலா பவிஷ்டன்டா தெரியாது. உண்மையாவே எனக்கு உங்களோட பேர் தெரியாதுன்னா பல காலம் புலங்கிறமான தமிழ் ப்ரோண்டா மட்டும்தான் எனக்கு தெரியும். சரி, வாழ்த்துக்கள். நன்றி, சந்தோஷம். நாளைக்கு திறக்கிறீங்க உங்க கடை? நாளைக்கு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை மணிக்கு? என்ன 10 மணிக்கு. 10 மணிக்கு. இடத்தை நீங்களும் இருக்க சொல்லி. இடம் அங்க இருக்குன்னு சொன்னா சங்கான டவுன்ல, அதாவது சித்தங்கனி போற ரோட்ல வயல்கரைக்கு முன்னால சங்கான, அதாவது ஜூனியருக்கு இந்த பக்கம் அந்த கோட்டைக்கு பக்கத்துல. அதாவது அந்த குளத்துக்கு முன்னுக்கு, சங்கான குளத்துக்கு முன்னுக்கு. என்ன பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். போட்டோவே கிடக்குதான். வெளித்தோட்டம் வித்தியாசமா இருக்கும், உள்ளுக்கு வர வித்தியாசமா இருக்கும். நம்ம தான் இருக்கு. சரி, உள்ளுக்கு போய் என்னென்ன ப்ரைஸுக்கு இருக்கு, என்னென்ன ஆஃபர்ஸ் நீங்கள் என்னென்ன ஃப்ளோஸுக்காக கொடுக்குறீங்க, உங்களோட ஃப்ளோஸுக்காக என்னென்ன கொடுக்குறீங்கன்னு தான் பார்க்க போறோம். போய் பாப்போமா? பாப்போம். எல்லாருக்கும் 20% ஆஃபர் இருக்குது. 20% எடுத்தாலும் 20% ஆஃபர். எது எடுத்தாலும். சரி, அப்ப இந்த செட்ல இருந்து போமா? அப்படியே பாப்போம். என்ன பிரச்சனை சொன்னா நான் விலை செட் பண்ண டக்கு கேட்டா சொல்ல வேணும். பார்த்து சொல்றேன். பிரச்சனை இல்ல தானே? அதோட பிரச்சனை இல்ல. கேளுங்க இதை. இது என்ன மாதிரி ஷர்ட்? கொஞ்சம் வந்து என்னன்னு சொல்றேன். எங்கேயோ போடலாம். படத்துல பார்த்த மாதிரி கிடக்கண்ண. பகத் வாசல் என்ன படத்துல போட்ட மாதிரி. அதான் தெரியல என்ன போட்ட மாதிரி கிடக்கு. எல்லாருக்கும் என்ன சைஸ் என்ன பாருங்க? எக்ஸல் சைஸ். வெளியூருக்கா பார்த்து சொன்னீங்கன்னா 64 நம்பர். நம்பர் எங்க போட்டு கிடக்கு? இதா இருக்குது. 5 அடாக்கும். 63 என்ன? 63. 2950. 2950 ரூபாய்க்கு இந்த பெஸ்டான ஷர்ட்டை கொடுக்கினா. இந்த ஷர்ட்டுகள் என்னமா இதுவும் கொஞ்சம் வித்தியாசம். இது விலை குறைவு, இது விலை கூட. இந்த பிரிண்டுக்காக இந்த பிரிண்ட் துணி மெட்டீரியல் அதெல்லாம் காட்டி. இது 62 என்ன நம்பர். இது 2450 இந்த ஷர்ட். இந்த ஷர்ட் 2450. 2450. இந்த ஆபீஸ் மாடல் ஷர்ட் என்ன? இந்த ஜீன்ஸும் போட்டுக்கொண்டு சென்னையும் போட்டு அடிச்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னா நீங்க தான் மாப்பிள்ளை மாதிரி இருப்பீங்க. நீங்க மாப்பிள்ளை. ஓமண்ணா, எனக்கு எடுக்க ஆசைண்ணா கரகாலம். ஏன்னா இது வந்து நார்மலா எல்லாருக்குமே பிடிக்குமே. நல்ல துணி உண்மையாவே நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி எத்தனை கலர் இருக்குன்னு சூப்பர் கருப்பு எல்லாம். ஒரு நல்ல கருப்பு துணி இல்லை ஷர்ட் எடுக்கணும்னா இங்க வாங்க. இந்த பிரைஸுக்கு எடுக்கலாம். ஏன்னா நல்ல பிரைஸ்ல கொடுக்குறீங்க. இது வந்து ஆஃபர் எல்லாம் கழிச்ச பிரைஸ். ஆஃபர் எல்லாம் கழிச்ச பிரைஸ் 2450 ரூபாய்ன்னு சொல்றாரு அண்ணா. வாங்க, நல்ல நல்ல கலர்ல இருக்கு. ஒரு 7-8 கலர் இருக்கு. நீங்க வந்து பார்த்து எடுக்கலாம். மற்றது இந்த முதல் சொன்னவர் தானே இந்த ஷர்ட். இதோட அப்படி என்ன வர இந்த ஷர்ட் சொன்னவர் தானே. இதுல வந்து வெள்ளை கலர்லயும் ஒரு மாடல் இருக்கு. அதையும் காட்டுறாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு மாசம் இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கு. இதுல வந்து டிசைன்கள் வேற டிசைன்களும் எடுக்கலாமே. இல்ல இங்க இல்ல ஸ்டாக் இருக்கு, வைக்கிறதுக்கு இதோட கொஞ்சம் மடிச்சு வச்சிருக்கோம். ஓகேண்ணா, ஓகே. அப்ப இதுல இருக்கிறது மட்டுமண்டு இல்ல, வந்து பார்த்து எடுக்கலாம். இருக்குது சாமான் இருக்குது. இப்ப நாளைக்கு துறக்க போறோம். இனி எங்கட சகோதரங்க உறவுகள் வாரதை பொறுத்து நாங்கள் கணக்கு போடக்கூடிய மாதிரி இருக்குமே. அப்ப இந்த இதுக்கேற்ற மாதிரி நாங்க ஜீன்ஸ் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட்? ஜீன்ஸ் குறைஞ்சல இருந்து போவோமோ இல்ல இதுல இருந்தே போவோமோ? இதுல இருந்தே போவோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல துணி தானே, கூட எல்லாருமே விரும்பி வாங்கிக்கிறது தானே. ஸ்டைலான அந்த அந்த பெல்ட் போடுறது இல்ல, இதுதான் பெல்ட். இதுல ஒவ்வொரு மாடல்ல இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி மற்ற இந்த இதுலயும் வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொன்றிலயும் வித்தியாசம் இருக்கு. ஓகே ஓகே. முந்தி தானே பெல்ட் எல்லாம் போட்டு இப்ப இதான ஸ்டைல் என்ன? இங்க பாருங்க, இதுலயே வித்தியாசமா இருக்கு. அன்னையெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா துணியும் கிட்டத்தட்ட ஒன்று தானே. துணி கிட்டத்தட்ட ஒன்று தான். டிசைன் வித்தியாசம், டிசைன் மாறும் தானே. கலர்களும் வித்தியாசம், கலர்களும் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கருத்த கலர் ஜீன்ஸும் இந்த இதையும் தூக்கணும்னா சரியா அண்ணா சொன்ன மாதிரி மாப்பிள்ளை தான். சரி பாப்போம், யார் அந்த மாப்பிள்ளை, யார் வேலைக்கு வந்து தூக்குறீங்களோ தெரியல இவ்வளோத்தையுமே. ஆனா தூக்கினாலும் ஸ்டாக் இருக்கு. அப்ப இது பிரைஸ் என்ன? இது 3400 ரூபாய். 20 ஆஃபர் கழிச்சு 3400 ரூபாய் வருது. இது 3400 ரூபாய் கொடுக்குறீங்க? 3400 ரூபாய். ஓகேண்ணா, ஓகே. என்ன கூட வேற இருக்கா? இல்ல குறைவா தான் இருக்கு. அதான் கேட்டேன் 3400 ரூபாய் கொடுக்குறீங்களா. இது என்ன பிரைஸ்? ஏன்னா ஒயிட் கலர்ல ஒருத்தர் டைம் இல்ல பெருசா கடைகள்ல. அப்படியோ? இந்த பிரைஸ் 3500 ரூபாய். இந்த
என்ன டெனிம் இது பெக்கி மாடல் 3500 3500 ரூபா. நீங்க எங்கட கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு ஜீன்ஸுமே அதாவது 4000 ரூபாய்க்கு மேல இல்ல. ஒரு ஜீன்ஸ் ஒன்றுமே இல்ல. அப்ப ஆனா இதுல இருக்கிற எல்லாமே டெனிம் தானே இருக்கு. டெனிம் ஒன்றுமே 4000 4000 எல்லாம் 4000 எல்லாம் குறைவுதான். குறைவுதான். இல்ல இதை கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் 3500 ரூபாய்க்கு யாராவது என்னன்னு சொல்றது ஒயிட்ல டெனிம் பெக்கி மாடல் ஜீன்ஸ் ஆசைப்படுறீங்கன்னா இங்க வந்து தூக்கி கொண்டு போகலாம். என்ன சைஸ் கிடைக்கும் நான் இருக்கு பெரியாக்களுக்கும் இருக்கும். ஒரு அளவுக்கு சைஸ் இருக்கு மச்சான். என்னென்ன சைஸ் இருக்குதுடா பா? 34 மட்டும் இருக்குது. அப்ப பெரிய ஆக்களுக்கும் இருக்குதான். ஒவ்வொரு சைஸும் இருக்குது. எங்கள்ட்ட ஷோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 40 மட்டும் இருக்குது. நல்ல ஒரு சைஸ் ஆனால் போடலாம். 28 தானே நோம்பலாம் அப்படின்னா பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 6-7 சைஸ் இருக்கு. இப்ப சொல்ல போனா அதுல போட கஷ்டம்னு சொன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு இது யூனிசெக்ஸ் ஜீன்ஸ். இந்த இதுவும் பாய்ஸும் போடலாம் கேர்ள்ஸும் போடலாம். இது பாய்ஸும் போடலாம் கேர்ள்ஸும் போடலாம். இதுலயும் 2-3 கலர் இருக்குது. மற்ற கலர் அங்க இது ஓகே ஓகே இந்த மாதிரி இருக்குது. மற்ற கலர் அங்க மச்சான் இந்த இந்த இப்படி 3 மாடல் இருக்குது. ஆரம் போடலாம். இது நல்லா இருக்கு இந்த கலர். இது கொஞ்சம் அந்த பார்க்கவே தெரியுது கொஞ்சம் பொதுவான கலர் மாதிரி. யாருமே போடலாம். ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன பிரைஸ்? இது 3900 வருது போல. 3900. ஓகே ஓகே. டிசைனுக்கு ஆகுமா? இது தாய்லாந்து தான். தாய்லாந்து பேங்காக். ஓ அண்ணா வாங்க அண்ணா வாங்க. அங்க துணியா தெரியும் தானே மெட்டீரியல். அங்க ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்த மாதிரி தானே பெருமதியம். அது சரி உண்மைதானே. இப்ப இந்தியன் உடுப்பு எல்லாம் இருக்கு தானே. இந்தியன் தானே. ஓகேண்ணா. அப்ப இப்ப கேர்ள்ஸுக்கும் எடுத்துட்டீங்க. கேர்ள்ஸுக்கு இருக்குது செலக்ஷன். போக 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 மேலே ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. இப்போதைக்கு ஆசைப்படையில போக மல்ல சரி. எங்கண்ட கஸ்டமர்ஸ் மற்றது உங்கண்ட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு சொல்லி வேலை இல்லை. அவ்வளவு நல்ல உள்ளங்கள் இருக்கு. உங்களோட சகோதரங்கள் இருக்கு உறவுகள் இருக்கு. எல்லாருமே வாங்க. நாளைக்கு கடை சரியா என்ன டைம் ஓபன்? சரியா 10 மணிக்கு நாங்கள் கடை திறக்கிறோம். 10 மணிக்கு நீங்க வந்து அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்டின் படி தான் அண்ணன் மேல திறக்காதும் உங்க கையில. கேர்ள்ஸுக்கு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இதை காட்டுங்க எடுத்து காட்டுங்க. ட்ரெண்டிங்க பார்த்தா தானே. இந்த பாருங்க ட்ரெண்டிங்க பாருங்க. வாங்க எடுத்துட்டு போங்க. அவ்வளவுதான். இப்ப பாய்ஸ் ஐமோட நீங்க கேர்ள்ஸுக்கு பார்த்து எடுத்து அப்படியா? இந்த இவர் தான் எடுத்து வர இங்க வாங்க. என்ன நீங்க எல்லாம் இதை பார்த்து எடுத்தாங்க? 2 பேரும் தான் பார்த்து எடுத்தாங்க. இது உண்மையா நல்லா இருக்கு. எங்க பாய்ஸ் கோவிக்க போறாங்களா? அவ்வளவுதான். பாய்ஸ்க்கு தான் நல்ல செலக்ஷன் இருக்கு. கேர்ள்ஸ்க்கு வந்து இவ்வளவு. ஆனா கொஞ்சம் செலக்ஷன் இருந்தாலும் ஆனா பெஸ்டான செலக்ஷன். இது கூட இந்த உடுப்பு இதுகள் கூட கேர்ள்ஸ் போடுறதா பாய்ஸும் போடலாம். அந்த படத்தை பொறுத்து யார் அடிக்கிறவா வேல் போடலாம். இந்த இதெல்லாம் கேர்ள்ஸ் தூக்கின்னு போவினோமா. இப்ப கேர்ள்ஸும் பெக்கி தானே போடுங்க. ரேடியம் அதாவது அந்த சின்ன வெளிச்சத்துக்கும் காட்டும். இரவுல கொஞ்சம் கலர்களா தெரியுமே. சின்ன வெளிச்சத்துக்கும் காட்டும். நோம்பல நல்ல பிரிண்டர்ஸ் எல்லாமே இருக்குண்ணே. பார்த்து வேலைக்கு எடுத்துட்டு போங்க. இந்த அண்ணன் அடுத்த ஒண்ணு கொண்டாரு. இது என்னப்பா? அந்த காலத்துல வைசிட்டி கேம்ல நல்ல கலெக்ஷன் ஓடியாங்க. மற்றது என்னண்டா ஒன்றை நோட் பண்ணுங்க. இந்த உடுப்பை யார் எடுக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த இதுலயே கொஞ்சம் கலெக்ஷன் இருக்கு. இங்க வாங்க அப்படியே கொண்டு வந்து காட்டுங்க. அடுத்து காட்டு. இந்த கேர்ள்ஸுக்கா அண்ணா பார்த்து இறக்கி கிடக்கு. இந்த பார்த்து இறக்கி கிடக்கு. நாங்க பார்க்காம எடுத்து இல்லையா உண்மையா நல்லா இருக்குயா. இங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நாளைக்கு வாங்க மறந்துடாங்க. எல்லாத்துக்குமே நான் எல்லா உடுப்புக்குமே 20% ஆஃபர் இருக்கு. கேர்ள்ஸுக்கான உடுப்புன்ற ப்ரைஸ் நாங்க சொல்லல. நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நேராக பார்த்து எடுக்கலாமே. இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்காலத்துல. இப்பதானே முதல் துவங்கி இருக்கிறோம். போக போக எதிர்காலத்துல இன்னும் குறையறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. இந்த கம்பி குத்துற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லையா? டக்கண்டு கஷ்டமா இல்லையா? அது வேற இருக்க எங்கேயாவது வேற எங்கேயாவது செட் பண்ணணும். இதை இருக்கட்டும் இல்ல ஒரு மாதிரி இருக்குது. அது குத்துற மாதிரி இருந்தா கஷ்டம். இது ஓகே. இதே மாதிரி நாளைக்கு முட்டுருங்க ஐயா. சரி அப்படியே அந்த ஜீன்ஸை பாப்போம். அப்படியே லேடிஸுக்கு வந்துட்டோம். ஜீன்ஸை பாப்போம். ஏன்னா டெனிம் ஜீன்ஸ் தான் எல்லாருமே கூட விரும்பி வாங்குறவங்க. விலை கூட வாங்குறேன். திருப்பி கேர்ள்ஸ் இன்னைக்கு வந்துட்டாரா? யாரும் போடலாம். ஓகே. இல்லப்பா நல்ல சாஃப்டான துணியா கிடந்தது. என்ன விலைன்னு பாப்போம். என்ன விலைன்னு பாருங்க ஐயா. உண்மையா இதை மட்டும் சொல்லி விடுவோம். 1900 இதோ 1990. உண்மையா நாங்களும் போடலாம் தானே. இல்லையா இது நல்ல பிரைஸுக்கு நல்லா இருக்கு ஐயா. இந்த ரெயின் கோட் நல்ல கலர். உண்மையா கலர் பிடிக்கும் பாருங்க. ரெயின் கோட் மாதிரி ஒரு மாடல். இது கேர்ள்ஸும் போடலாம் பாய்ஸும் போடலாம்.
மெட்டீரியல் வித்தியாசம். இது வித்தியாசம். ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு சொன்னீங்க? 1990. 1990. ஆனா 1990 ஓடியாங்க. உண்மையாவே எல்லாம் வெளி மாவட்டத்துல கூட விரும்பி போடுறாங்களே இப்ப. இது என்ன இந்த பேரமே இல்ல. சும்மா ஜாலியா போட்டுட்டு தெரிய வேண்டிய போட்டு பார்த்தா தான் இந்த வடிவு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. நாங்க அப்புறம் எல்லாம் மீடியா முடிய தனிப்பட்டது இல்ல செய்வோம். என்ன பயந்துருவாங்க. அப்படியா? இதெல்லாம் என்ன பிரைஸ் என்ன போகுது? இது இதா 1051. 1051 3850 ரூபா. 3850. எப்படி பாக்கெட் டபுள் பாக்கெட். டபுள் பாக்கெட். எங்க எல்லா பக்கம் பாக்கெட். ப்ரோ ரைட் பாக்கெட். நான் மேலான யோசிக்கலையா. இந்த கீழே பாருங்க, இதைத்தான் சொன்னேன். 8 பாக்கெட் மொத்தம். நீங்க எல்லாம் கேமரா போன் இல்லாம ஒவ்வொரு பாக்கெட்ல வச்சுட்டு போலாம். எங்களுக்கு உதவும் வேணே. 3850 ரூபா. அண்ணா சொன்ன மாதிரி 4000 ரூபாய்க்கு மேல இங்க இல்ல. ஜீன்ஸ் இல்லையோ என்னவா? உண்மையாவே டெனிம் வழியில எல்லாம் 6000 ரூபா அப்படி போகுது. இதே மாதிரி டெனிம் நீங்கள் வேணும்டா, நான் வீடியோக்காக போய் சொல்லல, வேணும்டா வெளியில அறிஞ்சிங்கன்னா தெரியும் என்னண்ணா. அதுலயும் பாருங்க இந்த எல்லா கலரும் சொன்னா சின்ன லாபம் இருந்தாலும் எல்லாருமே வரணும். ஒரு 10 பேர் வரத விட 100 பேர் கடைக்கு வரணும். 100 பேர் வரணும். அதாவது அந்த எல்லாரும் அந்த மனசை சம்பாதிச்சு வச்சிருக்கணும். மனசுதான் சார் கடவுள். அதே மாதிரிதான் இந்த ப்ளூ கலர் கூட இருக்கு. எல்லாமே உங்களுக்கு இந்த இதுல வேணும் இருக்கிற எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர். உங்களுக்கு அந்த முந்தி சின்ன வயசுல நாங்கள் ஏதாவது பள்ளிக்கு உடுப்பு நீளம் ரிஞ்சோட தோச்ச மாதிரி கலர்ல இருக்கா? ஆனா போட்டு பார்த்தா நல்லா இருக்கும். இதுகள் போக போகத்தானே மதிப்பு. இதுவும் சைஸ் இருக்குண்ணே. சைஸ் இருக்கு. இதுல 20 பீஸ் இருக்குது. 20 பீஸ் இருக்குது இதுல. ஓகே. இது கொஞ்சம் வித்தியாசம் என்ன? இது துணி கொஞ்சம் வித்தியாசம். இது இந்த துணியை பார்த்தா தெரியும். இது எந்த இடத்தான்னு சொல்ல தெரியல. ஒன்று பேங்காக்கா இருக்கணும், ஒன்று சைனா இருக்கணும். ரெண்டுல உண்டு. லாஸ்டிக் மாடல் என்ன? லாஸ்டிக் மாடல். இது கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டா இருக்கும். பெல் மாதிரி வராது. ரைட். இந்த ஜீன்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட புது மாதிரி வரும். இதே தானேயா துணி கிட்டத்தட்ட? இதேதான் துணி மாடல். இதை பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்ப இந்த வருஷம் உங்களோட போலையா? பாப்போம். புறவல்ட கையெல்லாம் இருக்கு. சரி, அடுத்ததா எங்க பொடிகள் எல்லாருமே விரும்பி கேட்கறது என்ன மாதிரி? என்ன விலையடா நண்பன்? என்ன ஸ்டிக்கர் நம்பரை பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்ல டக்குன்னு சொல்லுவேன். வந்த உடனே கேட்டுட்டேன். ப்ரைஸ் ஓகே, அதனால வீடியோ எடுத்து போடுவோம். ஏன்னா நாங்க வாங்குற மாதிரி நீங்களும் வாங்கணும். வேணா ஏன்னா நாங்கள் மட்டும் வாங்கிட்டு போக கூடாது. 3350 ரூபாய் கொடுக்குறாங்க. வேறுங்க எங்க பொடிகளுக்கு ஏற்ற மாதிரி. எங்கண்ணா பொடிகள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உடனே வாங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவு. ஏன்னா எல்லாருக்குமே போய் சேரட்டும். நல்ல ப்ரைஸ் கொடுக்குறாங்க. எப்படி இருக்குது? 3450. அதான் சொல்றேன், முழங்கால் தெரியும். இப்ப என்ன ஒரு கொஞ்ச நாள்ல அன்னையே டிசைன் பண்ணியும் உங்களுக்கு தெரியும். எந்த பிராண்ட்லயே கொஞ்ச நாள்ல வரும். இது டெனிங்ல 6 பாக்கெட் வர்றது 3600 ரூபா வரும். 3600 ரூபாய். இதுக்கு மஷிட் பட்டன் பச்ச மாடல். பட்டன் பச்ச மாடல் கொஞ்சம் பார்க்க வடியா இருக்கு. இது பட்டன் பச்ச மாடல். இது பட்டன் பைக்காத மாடல். இது 8 பாக்கெட் என்ன? இது எவ்வளவு சொல்றீங்களா? 3600 ரூபா. 3600. 3600 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வாங்க, ஆஃபர்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. சித்திரை 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும். அதுக்கு பிறகு அண்ணா சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எவ்வளோத்துக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் பேஜில் வந்து கொண்டே இருக்கும். என்னென்ன ஆஃபர் எப்போ வருமென்று நாங்களும் கிடைக்க வந்து எங்களால் முடிஞ்ச இதை நாங்கள் வீடியோவாக போடுவோம். என்னென்ன எதிர்காலத்தில் இன்னும் குறையறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இப்போதானே புது அனுபவம். அது சரியா, உண்மைதானே. இது எல்லாமே இப்போ டெனிமிலே கிட்டத்தட்ட எத்தனை வகை இருக்குன்னு. இந்த டெனிம் என்ன விலை வச்சான்? இது 35 நம்பர் 3500 ரூபாய். இது எப்படி இருக்கு? இல்ல உண்மையா தானே? 3500 தான். சும்மா வீடியோக்கா சொல்லல. 3500 தான். 3500 ரூபாய் கொடுக்குறேன். 20% என்ன சும்மா என்னன்னு சொல்ற வார்த்தைக்கு சொல்லல, மனசால தான் சொல்றேன். விலை குறைச்சு, அதாவது விலை குறைச்சு 3500 ரூபாய்க்கு தாரேன். இல்லைண்ணா சிலாக்கள் நோம்பலா 20% சொல்லி போட்டு அதே பிரைஸ் தருவாங்களான்னு சொல்லி கொண்டு இல்லை தானே. நீங்க குறைச்சி தானே கொடுக்குறீங்க. இல்ல காசுன்றது ஆசை குறைவா இருக்கணும். எல்லாத்தையும் கூட ஆசைப்படக்கூடாது. சரி, அடுத்த வச்சுக்கு சரி. கடைசியா லாஸ்ட் இருக்கிற ஒரு மாடல். இது என்னன்னு பாப்போம். கலர்ல சேர்த்து எடுப்போம். கொஞ்சம் ஜீன்ஸ் உண்டு. ஆனா நல்ல ஜீன்ஸ் எல்லா வரைக்குமே துணியை பிடிச்சு பாருங்க. இந்த துணியை பிடிச்சு பாருங்க. வேண்டாம், இதுவும் பெகி மாடல்.
வெகி மாடல் இதெல்லாம் சரி என்ன 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 பிரைஸ் 2400 2400 2400 சொன்னா புள்ளி இல்ல என்ன கதைண்டா உண்மையாவே 2400 இருந்து இங்க ஜீன்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இல்ல நீங்க துணியின் மெட்டீரியல்ல பாருங்க எப்படின்னு சொல்லி உண்மைதானே நல்ல தடிப்பு துணி தான் எடுத்து பாருங்க அந்த கொஞ்சம் எந்த எனக்கு பிடிக்கல கிடக்கு எல்லாத்தையும் பிடிக்கல எடுத்து பாருங்க துணி இத பாருங்க நல்லா வெக்கி மாடல் ஜீன்ஸா இந்த வெக்கி மாடல் ஜீன்ஸ் அதுவுமே சைட்ல பாக்கெட் வச்சு கிடக்கா சைட்ல பாக்கெட் வச்சு கிடக்கு பின்னுக்கு பாக்கெட் இருக்கு லாஸ்டிக் மாடல் வேற என்ன தேவை உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே முந்தி ஒரு காலத்துல தெரியுமா உங்களுக்கு முந்தி ஃபுல்லா இதெல்லாம் இறக்கி வச்சு போட்டு இறக்கி கீழே எல்லாம் தச்சு சிப்பு வைப்பாங்க இதுக்குள்ள ஐயா அதெல்லாம் அந்த காலம் உண்மையா என்னன்னு சொல்ற வீட்டுக்காரர் பேச பேச நாங்கள் இதுதான் அம்மா இதுதான் மாடல் நாங்கள் அடிப்போம் தலைகளா தான் குதிப்போம் இந்த இப்படித்தானா இதே கூட இருக்கிறதா பேக் தான் போட்டு போடுறது இப்ப அப்படி ஒன்றுமே இல்லைண்ணா இது இந்த ஜீன்ஸ் கூடி சரியா இந்த ஜீன்ஸ் கூடி நார்மலா இதே மாதிரி தான் போடுறாங்க இதே மாதிரி தான் இந்த ஜீன்ஸ் கூடி போடுறாங்க இப்போ ஒரு ஜீன்ஸுமே அடிச்சு போடுறாங்க அடுத்த மாடல் நான் எடுக்க போறேன் இது முழங்கால் ஒடுங்கி இருக்கும் இதெல்லாம் விரிஞ்சு இருக்கிற மாதிரி அந்த ரஜினி காலம் எம்ஜிஆர் காலம் எடுத்து ட்ரை பண்றாரு புதுசு திருப்பி வருதாரு அண்ணா நீங்கள் நார்மலா போட்டுட்டீங்கன்னா அது மாடல் தான் அதை போல ஒரு 10 பேரை ஓட வச்சிருக்காங்க இந்த கடையில நிக்கிற எல்லாரையும் ஓட வச்சிட்டீங்கன்னா அது மாடல் தான் என்ன நார்மலா ஜீன்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் ஓகே அடுத்த ஷர்ட் ஐட்டங்கள் டிஷர்ட் ஐட்டங்களை பார்ப்போம் என்ன படிகள் இப்ப ஷர்ட் டைம்ல டிஷர்ட்டுகள் விரும்புறாங்க என்னத்துல இருந்த இது இந்த ஷர்ட்டை பார்ப்போம் இருக்கா ஷர்ட்டை பார்ப்போமா இந்த ஷர்ட் வேணும்னு சொன்னா அந்த அண்ணன் போட்டுருக்கார் என்ன இந்த அண்ணன் வாங்க வாங்க ஒரு அண்ணன் நிற்கிறாராம் மோட்டே பாஸ் அண்ணன் போட்டுருக்க ஷர்ட் எவ்வளவு நினைக்கிறீங்க இந்த அண்ணன் என்ன ஐயா அண்ணைய மாணவங்க படுத்துறீங்க நான் நீங்கள் தானப்பா அண்ணைய எல்லாமே கலாட்டினீங்க நான் முடிய மட்டும் தான் கலாட்டினா எனக்கு இந்த முடி போட்டு பாக்குறேன் ஆசை தானே ஏன் தான் போட்டு பாரு வந்ததுக்கு நான் ஒன்றும் குழப்படி செய்யல முடியல நல்லா பிரச்சனை இல்லை இதுக்கு இப்படி போட்டுட்டு ஐயா நீங்க வாடாயம் மச்சி அந்த வாடாயம் மச்சி வாழைக்காய் மச்சி அதான் ஐயோ அதுக்கே பொறுக்கல நான் இதுக்கு கொலையிடுங்க கண்ணாடியை போடுங்க கண்ணாடியை போடும் பாவம் தானே அங்கால பொம்பளை பிள்ளை பார்த்து கொண்டு இருக்குது அவர் முட்டையா இருக்க கவலைப்படுவார் இவருக்கு வடிவா தான் இருக்கு இந்த ஷர்ட் துணியுமே நல்லா தான் இருக்கு என்ன பிரைஸ் இது ப்ரோ எவ்வளவு வரும் நீங்க நினைக்கிறீங்க சும்மா இந்த பிள்ளைகெல்லாம் இந்த கருத்த கை இந்த மாதிரி இருக்கும் கை இந்த உண்மையாவே நான் எடுத்து கரகாலம் ஆயிட்டேன் அப்படி சும்மா சொல்லுங்க எவ்வளவு வர மாட்டேன் இந்த மாதிரி இருக்கு ஏன் இப்படி ஆட்டுறவங்க இப்படி காட்டுங்க அந்த துணி இல்ல இது மெட்டீரியல் பாக்குறதுக்கு இது பேக் பிரிண்ட் இங்க பாருங்க டேய் கஜி இதுமே அப்படிதானா ரைட் என்ன சொல்லுங்க சும்மா சொல்லுங்க என்ன விலை வர மாட்டேன் சும்மா சொல்லுங்க நீங்க சும்மா சொல்லுங்க ஒரு இதுக்கு சொல்லுங்க தெரியலையா உண்மையா கரகாலம் இது 2500 ரூபாய் 2500 ரூபாய்க்கு அண்ணன் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஷர்ட்டு இவருக்கு பார்க்க வடிவா இருக்கு அன்னைக்கும் வச்சு பாருங்க அன்னைக்கும் பார்க்க வடிவா இருக்கு எனக்கும் வடிவா இருக்குன்னு சொல்லுங்க வடிவா இருக்கு வடிவா இருக்கு எல்லாருக்கும் வடிவா இருக்கு வேணா பட் எங்கால கண்ணாடிகள் எல்லாம் கிடக்கு கண்ணாடிகள் அப்படி இங்க கண்ணாடி எடுத்து போனேன் எடுத்து போனுங்க நானும் இதைத்தானியா பார்த்தேன் கண்ணாடி இருக்கு மணிக்கூடு இருக்குது சென்ட் இருக்குது அங்க காட்டுங்க சென்ட் இருக்கு மணிக்கூடு இருக்கு வெளிட்டு இருக்கு இந்த கெப்ப பாருங்க எத்தனை வகையான கெப் அடிக்க வச்சுக்கிறாங்க கெப் இருக்குது குள்ளா இருக்குது குள்ளாவும் இருக்கு அதுக்குள்ள வச்சுக்கிறாங்க அவருக்கு அதான் அதுக்குள்ள வச்சுக்கிறாங்க சிவப்பு மெரூன் கருப்பு அப்படி குள்ளாக்கள் வச்சுக்கிறாங்க இந்த குளிர் காலத்துல போடுறாங்க குளிர் காலத்துல இப்ப போடுறாங்க எல்லாம் ஸ்டைலா போடுறாங்க வடிவா இருக்கு அண்ணன் வடிவா இருக்கு வேணும் வடிவா இருக்கு நீங்க ஒண்ணு போடுங்க இல்ல இவருக்கு இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி விடுவோம் நல்ல பஞ்சவர்ண கலர் பஞ்சவர்ண கலர் நீ கிளி நீ ஐயோ பஞ்சவர்ண கிளி நீ பறந்தது மாத்தி பாடுறதானே பெண்ணா உங்களுக்கு இந்த விலை ஓகே 2500 ரூபாய் 2500 ரூபாய்க்கு பெஸ்டான பிரைஸ் கைதாங்க இந்த பிரைஸ்லயே கொடுங்க முடிஞ்ச அளவு இந்த பிரைஸ்ல எப்பவுமே கொடுக்குற இவனுங்க உங்களோட ஃப்ளோஸுக்கா சரியா
அப்ப நாங்க அடுத்ததா போய் அங்கால பாப்போம். மெயினா டிஷர்ட் இன்னும் பாக்கல. இப்ப என்னத்துக்காண்டி கூட விலைக்கு கொடுக்குற ஐவன்றவங்க சொல்லுங்க அப்போ. ஓ இதுல இப்படி கணக்கு உடுப்பட கேட்கல ஸ்டாக் உண்டு மீடியம் லார்ஜ் ஏதோ உண்டு குறைஞ்சிடும். அப்படி குறைக்கிறதால அது அந்த விலையை இதுல கவர் செய்யறதுக்காண்டி அப்படி செய்யறது. ஆனா அப்படி எல்லாம் எனக்கு ஆசை இல்லை. போனா அப்பைக்குள்ள இந்த டைமுக்கு பாப்போம். என்ன வேணா இந்த டிஷர்ட் இதை பார்க்க என்ன குளிர்க்க போற மாதிரி கிடக்கா? இல்ல இப்ப இது ரெண்டிங். இது ரெண்டிங். இந்த விலை என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரைஸ் அப்படி ஒரு 3க்கு மேல தான் சொல்லுங்க. இப்ப கடைசியா வந்த ட்ரெண்டிங் 2650 ரூபா. கடைசியா வந்த இப்ப நாளைக்கு தான் கடை திறக்குறீங்க. சரியோ, நான் இதுல ஒன்றை பார்த்து வச்சுட்டு போறேன் இப்பவே. சரியோ, நாளைக்கு எனக்கு இதை எடுத்து தந்தீங்கன்னா சரி. இஞ்சி வாங்க, நீங்க பார்க்க தேவையில்லை. இஞ்சி கிடக்கு இந்த ஸ்டாக் தான் ரெண்டு அடிக்குது. ஃபுல்லா அடிக்க வச்சுக்கிறோம். வந்து செலக்ட் பண்ணிடுறோம். அப்ப நாளைக்கு எடுக்கலாம். எடுக்கலாம். உடுப்பு இருக்கு. வெள்ளை கலர் மண்டா வெள்ளை கலர், சிவப்பு மண்டா சிவப்பு, கருப்பு மண்டா கருப்பு, எல்லா கலர்லயும் இருக்கு. இங்க ஃபுல் கை இருக்குது. 2750. என்னடாப்பா 2750? 2750 கொடுக்குறீங்க. 2750 என்ன கொடுமையா கிடக்கு. உண்மையாவே உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இருக்கு. நல்ல துணி இருக்கு. இதெல்லாம் நினைக்கிறேன். மற்றது கொலர் இருக்கு, சிப் இருக்கு, ஃபுல் கே டிஷர்ட் இருக்கு. உண்மையாவே பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்களோ. அங்கே இந்த கருத்த கலர் டிஷர்ட்டை பாருங்க. உண்மையாவே இவ்வளோ நல்லா இருக்கு. 2750. இது என்ன நினைக்கிறீங்க? இது என்ன ப்ரைஸ் ஆயிருக்கு? இது எப்படி விலை குறைவா தான் இருக்கு. வேண்டாம், இதே ப்ரைஸ் குறைவா சொல்றீங்க. என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு 3005 ரூபா வரும். 3000? அப்போ துணி வித்தியாசமா? இது ஒரு துணி வித்தியாசம். இந்த மெட்டீரியல் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இது என்ன மெட்டீரியல் சொன்னா? இது என்ன மெட்டீரியல்? சாரா இல்ல. இது சாராவில கொஞ்சம் பிராண்டட் ஆன அந்த மாதிரி பிராண்ட் உண்டு. அதான் 3005 ரூபா விற்கிறோம். 1500 ரூபாய். 1500 ரூபா ப்ரோ. கட் பண்ணியா என்னையா இல்ல இப்படி நாங்கள் வீடியோ எடுக்கணுமா? இல்ல சொல்றேன் சத்தியம் நெஞ்சல் கத்துட்டு துடிக்குதா? உண்மையா 1500 கொடுப்பீங்க? ஓமையா சீரியஸா? என்ன வீடியோ பார்த்துட்டு வர போறாங்க. ஒரு கொஞ்சம் மாற்றம் பண்ணாலும் நாங்க பொறுப்பு. அதுக்கு 1500 கொடுக்குறாங்க. நானும் ஒருவேளை அப்ப உண்மையாவே எனக்கு தான் தெரியாது. இப்போ ஒருவேளை வெளிநாட்டு அம்மோடல அப்படி இப்படி என்று 3500 ஓகே சரி எடுத்து போடுறாங்க. எடுத்து போடட்டு பண்ணு பார்த்தா 1500 கொடுக்குறாங்க. வேற என்னது? இது காட்டன் மெட்டீரியல். பின்னு இது 300 காட்டக்கூடாது. இது எல்லாம் பின்னுக்கு தான் காட்டு. அப்படி பேங்காக் தாய்லாந்து 2950. என்ன சொன்னா இது கொஞ்சம் வாங்குவாங்க. நீங்க 3500 கொடுத்தாலும் வாங்குவாங்க. ஓவர் சைஸ். இந்த பிரிண்ட் எல்லாம் உண்மையா நல்லா இருக்கு. பாப்போம் இதுல கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். எல்லா பிரிண்டையும் விட 2950 மட்டுமே. 2950 மட்டுமே. இத பாத்துட்டு இத கேட்க ஒரு மாதிரி தான் இருக்கும். இல்ல இல்ல எங்களுக்கு நோம்பல தெரியுமா? நீங்க சும்மா எங்களை எப்படி சொல்லாங்க உங்க ஆக்களுங்களா கஷ்டமா. இதெல்லாம் நல்ல பிரைஸ் என்ன உண்மையாவே. இதெல்லாமே கிட்டத்தட்ட மற்றதும் அதே மாதிரி தான். இதுவும் அந்த தாய்லாந்து அந்த சம்பந்தம் ஒரு 50 ரூபா 100 ரூபா அப்படித்தான் வித்தியாசப்படும். அப்படிதான் என்ன நல்லா இருக்கு இதெல்லாம் மெட்டீரியல்ஸ். இது 10 வகம் பிரிண்ட். இந்த 4XL. இந்த 4XL காட்டினோம். 4XL. இது சைனா பெக்கி. சைனா எல்லா நாடும் வச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த தாய்லாந்து எல்லாம் சும்மா பொய்க்கு சொல்லல. இந்த வேறங்க இந்த மேட் இன் தாய்லாந்து. இந்த இதை காட்டுங்க அண்ணன் பொய்க்கு சொல்லல. எவிடன்ஸோட அங்க இப்ப அண்ணன் சும்மா கதைக்கிற ஆள் இல்ல அண்ணன். அதை ஒரு ஞாபகப்படுத்தாடா. ஐயோ சொந்தம் பண்ணாங்க ஐயா. இந்த இதுல நல்ல நல்ல டிசைன் இருக்கு. இந்த வேறங்க அப்படி இந்த இதெல்லாம் ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு இந்த இதெல்லாம் வச்சுக்கணும். ஜோக்கரை விரும்புவாங்க. இது டபுள் கலர். இது 2 கலர். 2 கலர். இந்த இதுல 2 இருக்குது. அப்படி கணக்கு டிசைன்ல வச்சுக்கணும். வித்தியாசமா பார்த்து இறக்கி கிடக்கு. இந்த மாதிரி இந்த பின்னால வேறங்க அப்படி இருக்கு. முன்னுக்கும் பின்னுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. இப்ப இதைத்தானப்பா விரும்புறாங்க. என்னன்னு சொல்றாங்க? பெயிண்ட ஒரு இடத்துல பெயிண்ட ஊத்தி விட்டேன். இது கூடுதலா எல்லாரும் இல்ல எனக்கு இல்ல ஜோக்கர் கூடுதலா எல்லாரும் வந்து விரும்பி பாக்குறவங்க எல்லானே இங்க இருக்கு. இது பெரிய சைஸ். அன்னைக்கும் ஓகேயா இருக்கும். தக்காளி அன்னைக்கும் ஓகேயா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்படியே போட்டுட்டு இதுக்கு அப்படியே வளைச்சு இப்படி இந்த பேட்டர்ல இப்படி விட்டு சும்மா கெத்த நடந்து போனீங்கன்னு சொன்னா பின்னால வந்து பாக்குறாங்க. நீங்க ஒரு பொடி பில்டர் நினைப்பாங்க. அதுக்கு தானே இப்ப பேக்கி டிஷர்ட்ல போடுறது. இதெல்லாம் பாக்க இதுவும் உண்டாயா? தக்காளி எங்க நூல் மாதிரி டிஷர்ட் வச்சிருந்தாங்க. நூல் இதானே இது இருக்கு. நூல் மாதிரி இந்த இதுல நூல் மாதிரி கொண்டு வச்சிருந்தாங்களா? இதுக்கு அங்க ஒளிஞ்சிருக்கா? அங்க இருக்கு. அதான் கடைசியா பாப்போம். இது என்ன நூல்? கிழிஞ்ச மாடல். இது நீங்க மாறி எங்க அரை விலைக்கு வாங்கி வந்திருக்கீங்க. பாருங்க உள்ளுக்கு துணி எல்லாம் வச்சிருக்கு. இல்ல சும்மா சொல்றேன். இந்த பாருங்க இந்த துணி இந்த மெட்டீரியல்ல பாருங்க என்ன வேற இருக்குது.
ஆனா இது பத்தி பெருசு ரெண்டிங் போலயா இது என்ன ரெண்டிங் தெரியாது இல்ல பார்த்து பார்த்து எடுத்தாங்க. இது எங்கேயா காட்டுனீங்களோ எங்கேயாவது கடையில காட்டுனீங்களோ பாத்துருக்கோம். ஆனா இதே மெட்டீரியல்ல வேற எல்லாம் இதே மாதிரி அந்த கிழிஞ்ச மாடல்ல இல்ல தானே போஸ்ட் பண்ணிக்கலாம், பார்த்து போஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்பதான் பார்த்தேன். நீங்க சும்மா அலம்பி போட்டா காண என்ன எங்க சேர்த்துக்க வைங்க விழா போறீங்களா? இந்த பாருங்க எப்படி கலர்கள் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இந்த கலர் பார்த்து பார்த்து எடுத்துறாங்க. இங்க பாருங்க இது இந்த கிழிஞ்ச மாடல பாருங்க. இதெல்லாம் பார்த்து கலட்டுங்க பார்த்து பார்த்து கிழிச்சு எடுத்துறாங்க. நாங்களே கிழிச்சு எடுத்துறாங்க. பார்த்து பார்த்து போடுங்க. வேற போட்டு காட்டுங்க. வேணும் போட்டு காட்ட போறேன். அந்த வயிட்டுக்கு மேல போடுங்க, இன்னும் சூப்பரா. அதுக்காக தான் ஆசை அவளுக்கா போட்டு பாப்பேன். சரியில்லை தான் நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கா? போட்டு பாப்போமா? அந்த பிஜிஎம் போட மாட்டீங்க. ரத்தம் ஒரு முறை டான் 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 இப்படியே போட்டுட்டு போலாமா? உண்மையாவே எனக்கு ஒரு நல்ல ஷர்ட்டா கிடாக்கு, ஆசையா கிடாக்கு. ஆனா இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நீங்க குழப்பத்தோட தான் வீட்டை போவீங்க. ஏன்னா எதை எடுக்கிறேன் ஒரு பிரச்சனை இருக்கு. நான் முதல் யோசிச்சேன்னா இந்த இதுல இந்த டிஷர்ட் எடுப்போம், இந்த கருத்த கலர் டிஷர்ட் எடுப்போம். இப்ப யோசிக்கிறேன் இதே எடுப்போம். பட் ஜீன்ஸ்லயும் எனக்கு 2 வகையான குழப்பம் இருக்குது. இந்த ஜீன்ஸ் எடுப்போமோ இல்ல இந்த பெக்கி மாடல்ல இது எடுப்போமோன்னு ஒரு யோசனை. பட் இந்த ஷர்ட் எல்லாம் டாப் கிளாஸ் ஷர்ட். நீங்க நம்பி கண்ணாடியும் போட்டுட்டேன் தொப்பி. அடுத்த ஜீன்ஸையும் மாத்திட்டேன்னா இப்படியே வச்சுட்டு போலாம். ஸ்டைலா வாங்குவா எங்க டேக்ல எப்படி கமெண்ட் பாக்ஸ்ல இன்னைக்கு திட்டுறதுக்கு தயாரா இருப்பாங்க. இந்த விலை பாப்போமா? விலைய பாப்போமா? இது என்ன நம்பர்? என்ன நம்பர்? 83. இது 83 இல்ல, இது 38. இது 2800 ரூபாய். இது 2800 ரூபாய். 2800 ரூபாய் இருந்தாலும் சரி, 3500 இருந்தாலும் சரி, நான் இதை எடுக்கிறோம்ல முடிவுல இருக்கிறேன். இது இதோட தெரியாட்டியா கொஞ்சம் இதுக்கு ஆசையான இதோட தெரியுங்க. அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேற என்ன தரம் ஐட்டம் பாருங்க. தரம் ஐட்டம் என்ன காட்டுற பாருங்க. இந்த இது என்னன்னு சொல்றீங்க? இந்த டிசைன் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். இப்ப உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருங்க, நான் கதை விளங்கப்படுத்த. நீங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட பைக்ல ஏத்திட்டு போறீங்க, சரியா? கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டோரியா? எந்த கேர்ள் ஃப்ரெண்ட நான் பைக்ல ஏத்திக்கொண்டு போறேன். இப்ப வெயில் காலம், சரியா? வெயில் காலம் கணக்கு எதுக்கு கிடக்கு? இப்ப யாருக்குன்னு தெரியாது, அதை விடுங்க. இப்ப வெயில் காலம், அதை விட நீங்க வீட்டை லவ் பண்றது தெரியாது. ரைட். அப்ப பின்னால ஏத்திட்டு போறீங்க. இந்த சேட்டை போட்டீங்கன்னா காணும். இந்த சேட்டை போட்டு கொண்டு போனா காணும். ஆனா என்ன சோகம் வேண்டா, நான் லவ் பண்றேன் அந்த புள்ளே தெரியாது. அதான் சோகம் இல்ல. என்ன விஷயம்னு சொன்னா, வெயில்னு சொன்னா இந்த சீப்பை கட்டி போட்டு இப்படி தலையை எப்படி வச்சு கொண்டு போகலாம். இந்த மாதிரி இல்லாடி வெயில்னு சொன்னா வச்சு கொண்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு மாடல் உண்டு. ஆனா என்னண்டா, உடுப்பு எடுக்கிறதுக்கு எத்தனையோ ரீசன் சொல்லி பார்த்து இது ஒரு ரீசனா சொன்னதை தமிழ் வேண்டா வாழ்க. எங்க இந்த இளம் சமுதாயம் உங்களை விளைவிக்கணும். ஒளிச்சு வச்சு கொண்டு போகலாம. பைக்ல போனீங்கன்னா உங்களை கேர்ள் ஃப்ரெண்ட் ஒளிச்சு வச்சு கொண்டு போகலாம். இதுல ஒரு வெட்டு போட்டு 2 பேரும் மாறி மாறி போடலாம். நல்லா இருக்கு. இது பின்னுக்கு தானே? அதான் பின்னுக்கு சிப்பு. முன்னுக்கு பட்டன். இதுவுமே புது மாடல்ல. உண்மையா தான் ஒளிச்சு வைக்க அவளுக்கு ஒளிச்சு பார்ப்போம். நல்லா இருக்கு. இதுல ஒரு வெட்டோண்டு வெட்டினாங்க சொன்னா இதை கேர்ள்ஸ் போடுற மாதிரி இருக்கு. என்ன இதுக்காக ஒரு வெட்டோண்டு வெட்டினாங்க கேர்ள்ஸுக்கும் போடலாம் நினைக்கிறோம். பாருங்க இது வாங்குவாங்க. இது ஓகே. நான் இப்படித்தான் எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி வைப்போம். இப்ப இதே மாதிரி எங்கள்ட்ட ஃபுல் ஹேண்டும் இருக்குது, அதாவது ஃபுல் கையும் இருக்குது. இது இந்த விலை என்ன விலைன்னு பார்த்து சொல்லுங்க. 54. சஸ்பென்ஸா வச்சிருப்போம். அப்ப விலை வேணா இதுல ஃபுல் கைம் இருக்கு. அது பிரச்சனை இல்ல. இதுல நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு ஷர்ட் இருக்கு. என்ன அது அந்த கொஞ்சம் பின்னுக்கு இது வருமா? தொப்பி மாதிரியா? ஆனா இந்த பின்னுக்கு போக்கிமேன் ஃப்ரெண்ட் சார். ஓகே. கலரும் இருக்கு. இதுலயே பஞ்சவர்ண கலர் எல்லாம் இருக்கு. இந்த மஞ்சள் கலர் காட்டுங்க. எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. மஞ்சள் இல்ல இது ஓகே. இந்த உடுப்பு எனக்கு இந்த உடுப்புல ஒரு கண்ணா இருக்குன்னு சொன்னா, இந்த உள் கருப்பு இருக்கு தானே, ஒரு நல்ல ஒரு ஸ்டைல் ஒன்று தெரியுது. உள் கருப்பு அந்த மடிச்சு விட. ஓகே. முந்தி அதுவும் ஒரு வருஷத்துக்கு முதல்ல ரெண்டிங் வந்தது இல்ல. நான் உள்ளுக்க டிஷர்ட்டை போட்டுட்டு வெளியில மடிச்சு இந்த இதுல வெளில விடுவாங்க. நாங்க அந்த சோசியலுக்கு எல்லாம் போட்டுருக்கோம். இப்ப பாத்துனீங்களா? என்ன மாதிரி சொல்லுங்க. இப்ப மாடல் கண்ணாடி போனுங்க. நீங்க என்ன கண்ணாடியை கலறீங்க? எனக்கு ஒரு மாயா, எனக்கு ஒரு மாதிரி தான் கிடந்தது. இந்த கையோடுங்க.
இப்போதான் உங்களை விஜய் தேவர் கொண்டு வா தெரியுமா? அவரை தெரியும். இப்ப இலங்கையில நிக்கிறேன். இந்த இப்படி கையும் தெரியா இந்த இப்படித்தான் போட்டு கொண்டு தெரியும். இந்த இதான் மாடல் இப்ப இப்படி அவன் கை உள்ளுக்கா இருக்கு. அப்படி இப்படி தெரிஞ்சுங்களா? சரி நடைய இப்படி இப்படியா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் உயர வெயிட் போட்டு இடமெல்லாம் எடுத்துருக்கேன். கண்ணாடி நல்லா இருக்கு. நான் ஒரு அந்த என்னன்னு கண்ணாடி எங்க இருக்குன்னு தானே உள்ளுக்கு இருக்கு. கண்ணாடி இருக்குது உள்ளுக்க. இப்படி அண்ணன் ஒரு இதுல காட்டி கொண்டு போய் பாத்துட்டு வாங்க இப்படி இருக்கு இந்த கெட்டப். சரியா இதுல காட்டி இடையில சொல்லி கொண்டு வாங்க. பார்த்து தானே தன்னை மேங்க போறேன் பாத்துட்டு வாங்க. மயங்கிறதோ ஓ இல்ல இது என்ன நடக்க போற தன்னை பார்த்து தானே விட்டா பின்னாலே வருவாங்க. என்னன்னு சொன்னா மச்சான் அங்க இருக்கேன் அந்த இது இந்த எஞ்சா இருக்கு இந்த எங்கடா அங்க அதுக்குள்ள ஒழிக்கிட்டோம். என்ன நெட் மாடல் தானே இந்த நெட் இல்லையடாப்பா அது வேற ஒன்றாப்பா அப்படி வருது இல்லையா எனக்கு அங்கே மடிச்சு வச்சுட்டா அவ்வளோ என்ன நீ இதுக்கு 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 இந்த இது ஒரு வித்தியாசமான ஒரு நெட் உண்டு இந்த மாதிரி. எங்க ஆளை காணல துவா போனால அழகில தன்னை பார்த்து தானே வாங்கிட்டாரு. என்னதுவா அப்படித்தானே எங்க மூச்சு பேச்ச காணல. ஆள் இருக்கிற ஆள் இருக்கிற நல்லா இருக்கா? ஓ உண்மையா நல்லா இருக்கு. இதோட தெரிய போறோம். இந்த இதுவும் சட்டப்படி எப்படி இருக்குது இந்த உங்களுக்கு என்ன வேற இது ஏன் இந்த ஸ்டைல வாங்கினாங்கன்னு சொன்னா இதுல ஓட்டியா இருக்கும். ஏன் இந்த ஓட்டு இருக்குன்னு சொன்னா இப்ப வெயில் காலம் தானே அப்ப அந்த காத்து உள்ளுக்க போறதுக்கு இப்ப உடம்புல காத்து அதான் இது கிளியல் இது ஓட்டேன் ரைட். அப்ப அதுக்கு அந்த அந்த ஜீன்ஸையும் போட்டா கிளியல் ஜீன்ஸ் எல்லா பக்கத்தாலையும் காத்தடிக்கும் காத்தடிக்கும். ஆனா இந்த கிளியல் இதை போட்டீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு உடம்பும் தெரியாது உள்ளுக்க. உங்களோட மாயாக்களுக்கு சூப்பரா இருக்கு. இஞ்சி இருக்கும் நான் போட்டிருக்க சட்டு இருக்கமா போட்ட சட்டு வேற கிடக்குது. நம்மளா இதெல்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்துட்டோம். எதையா கொஞ்சம் நடுவில் ஓட்ட விழுந்து அதே பேட்டர்ன் தானே இது நடுவில் ஓட்ட விழுந்தது. இதுல ஒரு மெரூன் கலர் ஷர்ட் இருக்கு பாருங்க. இந்த இருக்கு நடுவில். இதெல்லாம் நார்மலா எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல கலர் கேட்க போறீங்களா? இல்ல இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு. அப்ப பிடிச்சிருக்கு கண்ணாடியை போட்டுக்கொண்டது நீங்க இந்த கண்ணாடியில பாத்துனா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுகள் போட மாட்டீங்களா? அப்படி இல்ல நீங்க இதெல்லாம் போடுவோம். போடுவீங்களா? இது நல்ல கலர் நல்ல கலர்ல தான் கொஞ்சம் உங்களுக்கு ஆரஞ்சு இருக்கு வெள்ளை இருக்கு மஞ்சள் இருக்கு பச்சை இருக்கு என்ன வேணுமா கலர் எல்லா கலரும் இருக்கு. அதாவது மாணவியல் கலர் எல்லாமே இருக்கு. மாணவியல் கலர் இருக்குது எல்லா கலர். இப்ப டெனிங் ஷார்ட்ஸ் என்ன விலைக்கு எடுப்பீங்க நீங்க? நோம்ல டெனிங் ஷார்ட்ஸ் என்ன 2500 3000 வாங்க. ஒரு டெனிங் ஷார்ட்ஸ் கொஞ்சம் பாருங்க. டெனிங் ஷார்ட்ஸ் பார்க்க போறோம். பின்னாலே அப்படியே வாங்க. இது டெனிங் ஷார்ட்ஸ் உங்களுக்கு அளவா இருக்குமான்னு நான் நினைக்கிறேன். சரியோ இது 30 சைஸ். 30 சைஸ். அப்படி எடுத்து அது ஓகே. எனக்கு சைஸ் எடுத்து பாத்தீங்களா? எனக்கு என்ன முன்ன அனுபவமானால் போகற ஓகே. அதான் இப்ப அதானே விரும்புறாங்க. இப்படி இருக்கு இந்த ஷர்ட் போட்டா சரி அவ்வளவுதான். என்ன விலை வரும் நினைக்கிறீங்க? அதான் ஒரு 2500. இதோ 2500 ரூபாய்க்கு இதுண்ட அரைவாசி காய்ச்சலையும் சேர்த்து தருவேன் நான். வண்டி தரலாம் என்ன பண்ணுறோம். இதர் எவ்வளோடாப்பா? இது கொஞ்சம் வித்தியாசம். இதர் இந்த 10,200 ரூபா விற்கிறாடாப்பா. 10,200 ரூபா 10,020 ரூபா 9,001 ரூபாடாப்பா. 9,001 ரூபா. 9,001 ரூபா. அப்ப என்னங்க செய்யுங்க வாங்க வாங்க. நீங்கள் இப்படி வச்சிருங்க. நான் அதுல இருக்கிறேன். நீங்க இதுல வாங்க. கொஞ்ச நாளே நான் கடை நடத்துறேன். இல்லையே கேட்டா சாக்காம நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன விலை சொன்னீங்க? நான் 9,001 ரூபாய் மாத்தி பாருங்க. 9,200 ரூபாய். அதுல இருந்து உங்களுக்கு 900 டிஸ்கவுண்ட் பண்ணி தான் 9,001 ரூபாய் மாத்தி பாருங்க நீங்க. 1900. 1900. 1900. 1900. நீங்க மிஞ்சி போனாலே எங்க அது ஒரு 2,500 ரூபாய்க்கு எடுப்பீங்க. சரி இதுல 1,900 ரூபாய் கொடுக்குறாங்க. எல்லா சைஸும் 1,900. 36க்கு மேல வேற விலை. இந்த ஒரு 100 ரூபா கூட மிஸ்கன்றது இந்த விலை, மாஸ்டர்ன்றது வேற விலை. 40 கிராம் இருக்கு சைஸ். சரியா? ஆனா இத நீங்கள் 1,900 தானே கொடுக்குறீங்க. இது 1,900. 36க்கு மேல தான் விலை கொஞ்சம் கூட. வேற வேற கம்பெனிகள் அதுன்னு சொல்லி இருக்கு தானே உங்களுக்கு தெரியும் தான். சரியா உண்மை. இப்ப உங்களுக்கு இதை பார்க்க ஒரு மாதிரி இருக்கலாம். இந்த உதாரணத்துக்கு இந்த சேட்டை பார்க்க ஒரு மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. ஒரு மாதிரி இல்லையா உங்களை பார்க்க? எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த துணியை தொடக்கூடாது கொஞ்ச நேரம். தொடாம ஒரு மாதிரி இருக்கலாம். சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கு. இந்த இதை பிடிங்க இல்லாட்டி 800 எடுப்போம்.
நான் வாங்க மாட்டேன் தான் அந்த ஒரு மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் இல்ல இதை நீங்க போட்டுட்டு வேட்டியோட கட்டினீங்கன்னு சொன்னா துணியை தொட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு. இப்ப இதுல ஒரு நாவ கலர் மாதிரி இருக்கும் ஐயா. இருக்கும் பாருங்க. டார்க் கலர் பிரவுன். இங்க இருக்கு. ஓகே ஓகே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது கோயிலுக்கு நல்ல வடிவா போறதுக்கு தரம் சாமா. துணியை பார்க்க அப்படி இருக்கு. சித்திர புத்தாண்டு வருடம் நீங்கள் வேட்டி கட்டிட்டு இங்க வந்து இதை எடுக்கலாம். அண்ணா வேட்டியும் இறக்கிட்டீங்கன்னா சும்மா மேங்கண்டி ஆக்களுக்காக வேட்டி உறக்கத்தான் வேணும். வேட்டி அப்படின்னு சொல்லி சரம் எல்லாம் இறக்கத்தான் இறக்கத்தான் வேணும். உங்களோட சப்போர்ட் தான். உங்களோட சப்போர்ட் இருந்தா எல்லாத்தையும் இறக்கலாம். சித்திர புத்தாண்டுக்கு அடக்கி வைங்க. சித்திர புத்தாண்டுக்கு இருக்கலாம் வேட்டி. இருக்கலாம் வேணும். இருக்கலாம். பாப்போம். இதுதான் இங்க தான் எடுக்கிறது. ஏன்னா இந்த ஷர்ட் அப்படி நல்லா இருக்கும்னு அண்ணன் சொல்லிட்டார். அண்ணன் ஏன்னா இந்த ஷர்ட்டை வந்து நல்லா இருக்கும்னு சொன்னேன். நானும் போய் பார்த்துறேன். எனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கு. அதான் இன்னும் கலட்டையில ஏன்னா நான் தான் எடுக்க போறேன். இங்க வச்சுட்டு தான் போக போறேன். நான் போட்டுருக்கிறேன் நீங்க கேட்பீங்க. நான் தான் எடுக்க போறேன். நீங்க யோசிக்காங்க. என்ன பிளான் உங்களை சித்திர புத்தாண்டு? என்ன பிளான்? என்ன வளமமாய் தான் நடிதாடி பிள்ளையார் கோயிலுக்கு போய் சொல்ல வந்தேன். தேருக்கு போட்டு கும்பிட்டுட்டு கச்சான்களை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறதுலயே கொஞ்சம் விலை ஓடின பொருள் உண்டு. இது நீங்க சொல்ல இது மட்டும்தான் விலை கூட. இந்த பின்னுக்கு அந்த பிரிண்டை காட்டுங்க. பின்னான காட்டிட்டு விலையே சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு சும்மா விலை கூட மினிங்கி கொண்டு இருக்கு. நீங்களோட எத்தனை அடி தூரத்துல இருந்தாலுமே தெரியும் என்ன பிரைஸ். 5999 எல்லாம் சொல்ல மாட்டேன். இது சரியா மட்டம் 6000 ரூபாய். என்னடா கபிலா 6000 தானே? என்ன 6000 ரூபா? 6000 ரூபா. இதுல என்ன இது ஓகே. இது ஓகே. இது கொஞ்சம் குறைவு. இது கொஞ்சம் குறைவு. என்ன விலை? என்ன நம்பர் இது? இதுல வேற கிடக்கும். இந்த கருத்த கலர் என்ன ஒரு 3 பொருள் தான் இறக்கி இருக்கிறோம் இப்போதைக்கு. விலை கூடவா இருக்குது. எங்களுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். அதுக்கு கஸ்டமர் வேணும் தானே. ஓகேண்ணா. அண்ணா இதை அப்படி என்ன கண்ணாடியா கொஞ்சம் இதில் தருவேன் கோப்பன் எதை போட்டு பார்ப்போம். இது அதான் போட்டு பார்த்துட்டான். அதையும் கூட கொஞ்சம் விலை குறைவா நல்ல உடுப்பா நல்ல இது மாதிரி இருக்கு. அந்த துணி இது துணியில வரும். துணியில வரும். இந்த எழுத்த பாக்குங்க. எழுத்து மாதிரி கிடக்கு வேறங்க. சைனா சைனா அதான் இல்ல. ஏதோ ஒரு எழுத்து எங்க தெரியல. எங்களுக்கு கண்டுபிடிக்க தமிழ்ல எழுதினாலே ஒழுங்கா வாசிக்க தெரியாது. அப்படி அடிச்சு கிளைக்க போறாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. தமிழ் படிவா தெரியும். எழுத்தெல்லாம் ஆதி பகவான் மூலத்தே உலகு. இது சட்டப்படி இருக்க போது போல. இது இந்த திறந்து விட்டுட்டு தானே என்ன இப்படித்தானே. இது பூட்டுறா இல்ல தானே. இது பூட்டுற இல்ல. சும்மா பைக்ல போனீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இதுக்கு மச்சிங்க என்ன கிரீன் கலர் கண்ணாடியை போடுங்க. இல்ல இப்படித்தானே ப்ரோ இப்ப எல்லாரும் போடுங்க. இன்னொரு இன்ஜின் இப்படித்தானே போடுங்க. இப்படித்தான் போடுறாங்க. நான் சும்மா முதல் சொன்னேன் இப்படித்தான் போடுறாங்க. எனக்கு என்ன நாங்கள் நோம்பலா கண்ணாடியே போட்டு பழக்கம் இல்ல. அப்ப எடுத்த உடனே பச்சையில வாங்கினோம்டா எல்லாருக்கும் அந்த கண்ணாடியை தான். நீங்க பண்ண பக்கம் போனீங்கன்னு சொன்னா பைக்ல பாக்கல ஒவ்வொரு கலர் கலர் கண்ணாடியில கலர் கண்ணாடி இருப்பினா என்ன இதெல்லாம் வராக்கிட்டீங்க. இதோ தானே வேணும் இல்லாது. இங்க இது முதல்ல அடையாளம் போட்டு கிடக்குது. எங்கத்தை செருப்படா எங்கத்தை செருப்படாப்பா. இது கொஞ்சம் பிராண்ட். இது என்ன மாதிரி 90 நம்பர் துணிச்சியப்பானாயோ இந்த சிங்களம் தெரியாண்டு 1100 ரூபா. அது முதல்ல என்னைய வாய் இப்படி போதா முதலிட்ட வாய் மாதிரி. முதலேன்னு சொன்னோன்னா கொஞ்சம் விலை கூட நினைச்சேன். அப்படி நாங்க முதல்ல மாக்குக்காண்டி நாங்கள் அப்படி எல்லாம் வைக்கல. நாங்க முதல்ல மாக்கு இருக்கு அதுக்காண்டி 10,000 ரூபாய் வைக்கிறதா? இல்லப்பா 1100. அப்ப இதுகள் என்ன பிரைஸ்? இது கொஞ்சம் கூட இருக்கும். சின்ன சின்ன பிரைஸ்க்கு வித்தியாசம் தான். ஒரு 150 தான். மத்த பக்கம் 81 மச்சான். 81. இது நாங்களே உருவாக்கிற கம்பி. 1150. ஓகே. இது நான் ஆர்டர் போட்ட கம்பி வரே இல்லை. ஓகே. திடீர்னு நாங்க உருவாக்கினது கடையில வாங்கி. ஓகே ஓகே. அதான் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. எல்லா கம்பியுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ல அடிக்க வச்சுக்கீங்க. அதுதான் சரி. எல்லாமே செட் உடுப்பா வராதானே. செட் உடுப்பா. அடுத்த செட் உடுப்பா. இது 2650. இது ஆடா இருக்குங்க. நம்பர் 22. 2050. இது 3200. இது வந்து அப்படியே ஃபுல்லாவே செட் உடுப்பண்டு 3200 கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் மாடல் இப்போதைய வந்து ட்ரெண்டிங். இது கொஞ்சம் முதல்ல இருக்கு. இது எவ்வளவு?
2650. 2650க்கு இதே மாதிரி இதுவும் இது கீழே வரும் செட் உடு பண்ணுவாங்களா இல்ல ஜீன்ஸும் இருக்கு. ஜீன்ஸும் இருக்கு. மற்ற சைடுல பாக்கெட்டும் இருக்கு. அதே மாதிரி ஓகே. சைடுல பாக்கெட். அத போய் பாப்போமா? சைடுல பாக்கெட் இது இப்ப வந்தது சைடுல பாக்கெட். இது இப்ப அத காட்டுங்க, அங்க காட்டுங்க. என்ன பிரைஸ் இது? 2700. எவ்வளவு? 2700. என்ன 2600 அது 2700. 100 ரூபாய் கூட. சைடு பாக்கெட் வரும். இதுல இவ்வளவு இல்ல இது நல்ல துணி. இங்க இந்த டி-ஷர்ட் தனியாவே அந்த விலைக்கு தான் விக்கிறாங்க நார்மலா. இது வாங்க ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 2700 ரூபாய் கொடுக்குறாங்க. பெஸ்டான பிரைஸ் கொடுத்து கொண்டிருக்காங்க. நார்மலா நாங்க எல்லாமே பாத்துருப்போம். இந்த சேட்டு உங்களுக்கு கண்ணு குத்தையில இதுதானே நேத்து நான் போட்டிருந்தேன் நான். எது இந்த வெள்ளை சேட்டு இது என்ன ஒழுங்கா பண்ணா இது வந்து எல்லாத்தையுமே நாங்க பிரைஸ்ல சொல்லிட்டோம். எங்க நாளைக்கு வாரதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இல்லாம இருக்கு. அப்படி இருக்கு வேணாம். அதனால அவன் நேரா வந்து பார்த்து அப்ப நீ பிரைஸ் இல்லாம சொல்லுவோம். எனி பிரைஸ் இல்லாம நார்மலா எல்லாத்தையும் நான் காட்டிட்டேன் தான். இந்த மாதிரி எல்லாம் போட மாட்டீங்க. காட்டுங்க. இப்படி எல்லாம் போட மாட்டீங்களா இது நீங்க? அங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஆடுறாங்க மேல. இப்ப இதானே ஸ்டைல் ஐயா. இதான் இதான் trending ஸ்டைல். என்ன? ஸ்போர்ட்ஸ் இல்ல இதான் இப்ப போட்டு கொண்டு திரிகிறாங்க ஓடிங்க. இந்த கொழும்பு பக்கம் போனீங்கன்னு சொன்னா இந்த ஷோர்ட்ஸ்க்கு அந்த ஷோர்ட்ஸ் எடுங்க மேட்சிங்கா ஷோர்ட்ஸ் கொடுப்போம். மச்சான் மச்சிங்க ஷோர்ட்ஸ் வந்து விடுறா. ஒரு இன்ச்சுக்கு ஷோர்ட்ஸ் கொடு. மேட்சிங் ஏனா நாளைக்கு ஜீன்ஸே போட்டுறேன். இது மேல இப்ப ட்ரெண்டிங் ஆவானே. இதுக்கு நீங்க ஜீன்ஸே போட தேவையில்லை. போட தேவையில்லை. நீங்க ஓமையா இங்க வேணும் இப்படி போட்டேன்டா. ஜீன்ஸ் போட தேவையில்லை. உள்ளுக்கு அவசரத்துக்கு மட்டும் ஒரு CR7 போட்டிங்கடா சரி. CR7 அதுவும் போடணும் வேணா. அது போடாட்டி கஷ்டம். சரி நார்மலா இங்க சப்பாத்தும் இருக்கு. வாங்க சப்பாத்தை பாப்போம். சப்பாத்து இருக்குது. எல்லாம் சப்பாத்து பிராண்டட். பாருங்க சப்பாத்துகளையும் பாருங்க. நார்மலா பாய்ஸ் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்து இருக்கு, செருப்பு இருக்கு, ஷர்ட் இருக்கு, டிஷர்ட் இருக்கு, எல்லாமே இங்கே இருக்கு. எல்லாமே பெஸ்டான ப்ரைஸ்ல 20% ஆஃபர்ல கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சப்பாத்தின ப்ரைஸ் எல்லாம் நாளைக்கு நீங்க நேரா வந்தீங்கன்னா வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வேணா மேட் இன் தாய்லாந்து. எங்க இருந்ததப்பா இவ்வளவு வேணுமா? இந்த மின்னுக்கு ஒளிச்சு வச்சுக்கேன். ஒளிச்சு வச்சுக்கிறீங்க. ஒளிச்சு வச்சுக்கிறீங்க. சர்ப்ரைஸ் உள்ளுக்கு தான் இருக்கும். உழுக்கான் இருக்கு வேணா. இதெல்லாம் பேஸ்பால் பாஸ்கெட் பால் போய் இது மாத்தி சொல்லி போடுறேன். பேஸ்பால் பேஸ்பால் விளையாடுற பிளேயர் போடுற இந்த இது அந்த ரொக்க எல்லாம் ஒரு படத்துல போட்டுருக்கு. அதே ஐட்டம் நீங்க சொல்ற அதே ஐட்டம் எப்படி புதுசு இறக்குறோம். இந்த வித்தியாசமான பொருட்களை நாங்க ஒரு 2-3 பீஸ் அப்படித்தான் வச்சுக்கிறோம். அண்டிக் பீஸ் அதுல. அது வந்து வீடியோ பாக்குற நீங்க 10 மணிக்கு திறக்குறாங்கண்ணா கடையை. உங்களுக்கு தேவைன்னா 9 மணிக்கு வாங்கும். 9 மணி தான் கடை தூர போனாங்க. சரியா இந்த இதுல நல்ல மாடல்கள் இருக்குது. இங்க இப்படி இருக்குது இந்த இதெல்லாம் நல்ல போட்டா நல்ல இதா வெள்ளையும் சொல்லையுமே இருக்கும் பாக்குறதுக்கு. இது நல்லா இருக்கும். இந்த துணி வெள்ளையும் சொல்லையுமே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒளிச்சு லைன் வச்சுக்கிறாங்க. வந்து என்ன ஒழுங்கா நார்மலா எல்லாருக்குமே பார்க்க வடிவா இருக்கும் போட்டா. நீங்க ஒளிச்சது அதுக்கு குடி இல்ல பிடிக்கல. கிழிஞ்ச மாடல்ன்றதால அது அப்படித்தான். நீங்க பாத்தீங்களா இந்த பிளாக் கம் வெள்ளையும் இருக்குல்ல அதுல பிரிண்டட் ஐட்டம். அந்த ஓகே ஓகே ஸ்டோன் வச்சது ஆமாம் அதுல பிரிண்டட் ஐட்டம். இது அந்த துணியில பிரிண்டட். அப்ப உண்மையாவே இந்த செக்ஷனுக்கு அப்ப இந்த செக்ஷன் தான் நான் நார்மலா சரி பார்க்க விடுவோம்னு பார்த்தேன். இதுக்காக ஒளிச்சு வச்சுக்கிறீங்க. இதுல ஸ்டோன் வச்சதான் அந்த மெட்டீரியல். நீங்க பாத்தீங்க அந்த பிளாக் ஸ்டொக் இருக்கு இங்க. இங்க இதுக்குள்ள ஸ்டொக் இருக்கு. நீங்க வாங்க பாருங்க. அந்த ஷர்ட் எல்லாம் எவ்வளவு வேணும்னாலுமே எடுக்கலாம். அப்படி நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஜனம் வந்து வாங்கிட்டீங்கன்னா கூட உடனே எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் தானே ஷார்ட்ஸ் எது சுமார் ஷார்ட்ஸ் எடுப்போம் நாங்க. இது இந்த சைஸை பாருங்க. இது நல்ல பெரிய சைஸா இருக்கு. அன்னைக்கு சரி இது என்ன பெரிய சைஸ்? 34 பெருசு. கட்டிங் பெருசு தானே. அந்த கட்டிங் நான் சத்தியமா 34 எதிர்பார்க்கிறேன். 34 நானே 32 அப்படி போடுறேன். அது அங்க இதுல இருக்கு. வீடியோல வச்சீங்கன்னா 32 வரும். இதெல்லாம் 32. முதல் தொடக்கம் அப்படியா? 8 30 32 34. இப்படியே போகுதுண்ணா. இது 32. இந்த மாதிரி போட மாட்டீங்களா நீங்க? எதுல 32 இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க? பிடிச்சிட்டியா? இந்த மாதிரி தான் சொன்னேன். வேற அந்த ஷர்ட்ல பிரிண்டட் மாடல். இந்த மாடல் ஒன்று யோசிப்பீங்களா? அந்த காலம் வந்து அப்படி எல்லாம் இதெல்லாம் இந்த காலம் பழங்காலத்து தான். இப்ப மீண்டும் அதுதான் இப்ப அண்ணா சொன்னாரு இல்ல அந்த ஜீன்ஸை வந்து இப்படி அகட்ட போடுறேன். என்ன கொஞ்ச நாள்ல அதுவும் வேறு மேன செருப்பு பாருங்க. இது ஒரு கலர்ல இருக்கு. இது ஒரு கலர்ல இருக்கு. செருப்பு பாருங்க. ஒவ்வொரு கலர்ல இருக்கு. ஒரு செருப்பு ஒரு கலர் எல்லாம் ஸ்டாக்ல இருக்குது. இந்த கலர்ஸ் இந்த சைடு பிரிண்ட் பாருங்க. உண்மை இதான். இதே மாதிரி வேற ஒருத்தன் வாங்கினா அண்ணோடு போக முடியாது. மாடி போட்டு கூட போக வேண்டிய உண்மையாவே நல்லா இருக்கு. நார்மலாக எல்லாம் காட்டிட்டோம். அதில் அப்படியா காட்டுங்க. மேலே நல்லா சூப்பர் ஷர்ட் எல்லாமே இருக்கு.
அடக்கை ஷர்ட் எல்லாம் இருக்கு ப்ரோ மேல இதெல்லாம் கேரளா சர்ட் ப்ரோ ஒளிச்சு வச்சுக்கிறோம் ப்ரோ இங்க ஒளிச்சு வச்சுக்கிறாங்க கொடியாங்க இங்க இதெல்லாம் இந்த இது சுருக்கு கை இங்க இருக்கு உள்ள சுருக்கு கை வச்சுக்கிறாங்க. சுருக்கு இங்க இதெல்லாம் சுருக்கி எல்லாம் விடலாம் ப்ரோ இங்க எல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிறாங்க இங்க இங்க இதெல்லாம் உள்ள என்ன வீட வரைக்கும் பால் இந்த இப்படி சுருக்கு இதுக்கு ஒரு கடை எடுங்க ஐயா இருக்கு காட்டுங்க ஐயா எங்க ஞாபகம் காட்டுங்க. ஏன்னா என்னப்பா நீங்க இப்படி செய்யாங்கவா ஒளிச்சு வச்சிருக்காங்க இல்ல மேலால சுருக்கி பாத்துக்கிறது என்ன கீழால சுருக்கு பெரிய pocket. டபுள் பாக்கெட் வரும். இங்க இதுல கை சுருக்கு இல்ல ஆனா இதுல கை சுருக்கு இது இந்த இதுல இருக்கு கீழையும் சுருக்கலாம். இந்த கையும் இப்படிதான் இந்த ஸ்டைலா தெரியலாம் ப்ரோ இப்படி போட்டு போகணும் இது கேரளா இது நல்லா இருக்குண்ணா உண்மையா நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. இதுல ரெட் இல்லையா? இதுல வந்து ப்ரோ ரெட் பேர் அது மிக்சிங் கலர் தான் வரும். மிக்சிங் கலர் தான். இது மாதிரி வரும். இந்த ஸ்டாக் இருக்கு தானே மச்சான் ஸ்டாக் இருக்குது ஃபுல் ஸ்டாக் இருக்கு. ஓகே எனக்கு இதோட இப்படி இது பிடிச்சிருக்கு. இது சூப்பர் கலர் அப்பா. ஏன்னா இது என்னன்னு சொல்றேன் பிளாக் அண்ட் ஒயிட் தானே சூப்பர் கலர். அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும் அது சரியோ இது ஒரு ஆளுக்கு பிடிக்கும் இது ஒரு ஆளுக்கு பிடிக்கும். அது ஒரு ஆளுக்கு பிடிக்கும் இங்க வந்து பாத்து அட இதுவுமா அந்த மாடல் தானே என்னண்ணா இது காட்டது இல்லையா ஆளுக்கு இதா ஜெயிச்சுக்கிறீங்க அப்படி இருக்குது இது சூப்பரா இருக்கு டபுள் கலர் அப்பா வேற லெவலா இருக்கு. இந்த பச்சை எல்லாமே எல்லாம் விரும்பி வாங்குவாங்களா இந்த சச்சின் படத்துல விஜய் போட்ட மயக்கடா அப்படியா அதே அதே மாடல் தானே ராஜியல் தாய்லாந்து கிடக்கு ஆனா தாய்லாந்து இந்தியா நினைக்கிறேன் நான் இது இந்தியா உடுப்பு ஆனா அந்த ஸ்டைலுக்கு அவளி கிடக்கேண்ணே. இது இந்த பிரைஸ் எல்லாம் நாளைக்கு வாராக்களுக்கு சொல்லுங்க சரியோ இல்ல பிரச்சனை இல்ல இப்ப சொல்றேனாலும் சொல்றேன் நீங்க கெஸ் பண்ணி கொண்டு போங்க இது அப்படி விலை கூடாதானு 4 ரூபா சொல்லி நினைக்கிறேன் 4 ரூபாயோ இல்ல 2 ரூபா பிரச்சனை 4 ரூபாய்க்கு நான் தரேன் நீங்க 4 ரூபா சொல்றதால அப்படி இல்ல 2550 ரூபா என்ன ஃபுல் கை டிஷர்ட் 2550 கொடுக்குறீங்க அப்படித்தானே 2550 கொடுக்குறாங்க இந்த டிஷர்ட் அதுலயும் சைஸ் இருக்கு வேலைக்கு பார்த்து வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கடையில நாங்க நார்மலா இப்ப எல்லாமே காட்டிட்டோம் வேணா எல்லாமே காட்டிட்டோம். அண்ணன் கடைக்கு நாளைக்கு வாங்க உங்களை ஃபுல் சப்போர்ட்டை தாங்க. இப்போ வந்து நான் இன்னுமே கொஞ்சம் காட்டலாம் தான் ஆனா இந்த கடைக்கு கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்கு அதனால நான் கரை நேரம் நிக்கல அதானண்ணா. ஏன்னா நாளைக்கு கடை ஓபன் பண்ண தானே மேடம் இல்ல வீடியோ எடுத்து உங்களும் எனக்கு படத்து அப்படி இல்ல அப்படி பார்த்தா ஒண்ணும் இல்ல தானே. சரி அண்ணா அப்ப நாங்க இதோட முடிப்போம் சரியா? நாளைக்கு வாங்க எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு கடை ஓபன். நீங்க வேலைக்கு வாங்க. நல்ல நல்ல உடுப்புகள் எல்லாம் இருக்கு நல்ல நல்ல பிரைஸ்ல அண்ணா கொடுக்குறேன். 20% ஆஃபர்ஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தபடியால தான் அண்ணன் இந்த லெவலுக்கு வந்தவர். அடுத்த கட்டம் வளர்ச்சி அடுத்த கட்டம் நீங்கள் இன்னுமே சப்போர்ட் கொடுங்க. இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் துவா. ஓகே பாய் அண்ணா அவருக்கு சொல்லுங்க. சந்தீபம் என்ன மறக்காம உங்கள் துவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சரியா? நாளைக்கு வேற சொல்லல நீங்க எல்லாரும் அதாவது கண்டிப்பாக வாங்க ஒரு புது முயற்சி ஒன்று அதாவது ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். எங்க லொக்கேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக எங்களோட யாழ்ப்பாணத்துல இருந்து 10 கிலோமீட்டர் சங்காலை நோக்கி வந்தீங்கன்னு சொன்னா சங்கால நல்ல ஒரு இயற்கையான இடம் முன்னுக்கு வயல்கரை. அந்த வயல்கரைக்கு முன்னாலேயே ஒரு கடை ஒன்று இருக்குது. வந்து தமிழ் ப்ரோஸ் ஒன்று மேல ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு போர்டு இல்லாட்டி கூகுள் மேப்ல தமிழ் ப்ரோஸ் கடையை சர்ச் பண்ணி நான் கூட இங்க கொண்டு வந்து உங்களை நேரையே விட்டு விடும். தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா வரும். அப்படி எல்லாமே அண்ணன் உங்களுக்காக பார்த்து செய்திருக்கிறேன். நீங்கள் அன்னைக்கு சப்போர்ட் கொடுங்க. சரி இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். ஓகே பாய்.